புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கமலஹாசன், தமிழ்நாட்டில் குடியிருக்க எனக்கு இடம் இல்லை என்றால் மதச்சார்பற்ற ஒரு மாநிலத்தை இந்தியாவில் தேடி அங்கு நான் குடியமர்வேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த மாநிலத்திலையும் அது போன்ற ஒரு சூழல் இல்லை என்று நிலை வந்தால் மதச்சார்பற்ற வேறு நாட்டில் சென்று நான் தங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு ஒரு மதவாத மாநிலமா? அவர் அதை அப்படிதான் அக்யூஸ் பண்றாரு. தமிழ்நாடு ஒரு மதவாத மாநிலமா? முதல்ல மதவாதத்துக்கு என்ன விளக்கம் யாருமே சொல்லல. இந்த மதவாதம் என்பது அவரவர்களுக்கு வேண்டுகின்ற போது அந்தந்த காலகட்டத்தில் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனா வேண்டாதவருக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை மதவாதம். சரி, கமல்ஹாசன் அவர்கள் சொல்ல, இந்தியாவை பொறுத்த மட்டும் உலகத்தின் மிகப்பெரிய மதசார்பற்ற அவன் இந்த வார்த்தைகள் மறுபடியும் பிரயோகத்துக்கு கொண்டு வந்தான். இந்த உலகத்தின் மிகப்பெரிய மதசார்பற்ற நாடு, 80% மேல இந்துக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எந்த மதத்தினரும் அவர்களுடைய கருத்துக்களை முழுவதாக சொல்லலாம் என்கின்ற மதசார்பற்ற தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழக்கூடிய நாடு. அதே மாதிரி மாநிலங்கள். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டதற்கு அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை இந்த மதசார்பற்ற விஷயம். அவருடைய அந்த வார்த்தைக்கு எந்த விதமான பொருளும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அவர் பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடாக உணர்வுபூர்வமான வார்த்தை என்று மட்டுமே இதை எடுத்துக்கொள்ளலாம் சொல்றேன். இந்த நாட்டுக்கு மதசார்பற்ற தன்மைக்கு ஆபத்து இல்லை. இங்கே எல்லா மதங்களையும் சர்வசதமாக பின்பற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன விஷயம் ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்கிறார், அல்லது ஒரு கருத்தை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். அந்த கருத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமூகத்துக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட வார்த்தை இது. ஆகவே அதனால அதை அவர் நினைத்து சொல்லியிருக்கலாம். மதசார்பற்ற தன்மைக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய உறவு இருக்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா கமலஹாசனுடைய நேர்காணல் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதனுடைய துவனி, தமிழ்நாடு ஏதோ இஸ்லாமிய சட்டங்களின்படி ஆளப்படுகின்ற தோற்ற அந்த துவனியில அவர் பேசுறாரு. அவர் நேரடியாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலைங்கிறது உண்மைதான். அவர் வேறு மதச்சார்பற்ற மாநிலத்தை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு மதச்சார்பற்ற மாநிலமாக இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். வழக்கமாக மதவாதம், மதச்சார்பற்ற தன்மை அப்படின்னு சொல்லி பிற அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருக்கிற, உங்க அமைப்பு உட்பட நீங்க உட்பட பேசிட்டு இருக்கிற அந்த டோனுக்கும் இந்த டோனுக்கும் பலத்த வேறுபாடு இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை ஐயா தெளிவுபடுத்திட்டாங்க. கமல் அவர்களுடைய கருத்துல குழப்பம் இருந்தது. அதுதான் அந்த சமூகத்திற்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். முதல்ல பார்க்க வேண்டியது, பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து கமல் பேசியிருக்கிறார். அவர் வெளிப்படுத்திய வேதனையின் விரக்தியில் வெளிப்படுத்திய வார்த்தை என்று சொன்னார். முதல்ல அவருடைய விரக்தி வேதனையில நாங்கள் பங்கு கொள்றோம். அவரை துன்பப்படுத்துவதோ அவரை இந்த மாதிரி கருத்து சொல்லும் அளவுக்கு இக்கட்டுக்கு ஆளாக்குவதோ எங்கள் நோக்கம் அல்ல. அடுத்ததாக கமல் போன்றவர்கள் இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டால், அதாவது விஸ்வரூபத்தில் என்ன மிரட்டல் இருக்கிறது என்பது இன்று சமூகத்துக்கு தெரியாது. ஆனால் கமல் வார்த்தையில் வெளிப்பட்ட அந்த மிரட்டல் இருக்கு, சென்டிமெண்டல் த்ரெட்டனிங் இருக்கு, அது விஸ்வரூபத்தை விட வீரியம் மிகுந்ததாக இருக்கிறது. அதாவது வீட்டில் கோச்சிட்டு நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு ஒரு பிள்ளை கிளம்பும் போது எல்லாரும் என்ன பதற்றமாகி அதனுடைய கோரிக்கையை செவிசாய்ப்பார்களோ, அந்த ஒரு சிறு பிள்ளைகளுக்குரிய ஒரு தொனியாக அதை பார்க்கிறோம். கமல் அவர்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் சென்று குடியேறி வாழ்வதற்கு செல்வமும் செல்வாக்கும் படைத்தவர். எல்லாருடைய அவருடைய ரசிகருடைய இதயங்களும் அவருக்கு இடம் இருக்கு. ஆனால் மதவாதம்னா என்னன்னு சொல்லல, எங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஐயா. மதவாதம் என்பது ஒண்ணும் இல்லை, மதத்தின் பெயரால் பிற மதத்தினரை வெறுப்புக்கு ஆளாக்குவது, வெறுப்பை வளர்க்கக்கூடிய கருத்துகளையோ அல்லது வெறுப்பை வளர்க்கக்கூடிய செயல்முறைகளையோ வெளியிடுவது. இந்த படம் இதை பார்த்தால் தாடியும் தொப்பியும் வைத்திருப்பவர்கள், ஒரு தீவிரவாதத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள், அதை ஆதரிக்கும் மனோபாவம் கொண்டவர்கள், வெளிப்படையாக அல்லது ரகசியமாக பயங்கரவாத செயலை ஆதரிக்கக்கூடிய மனப்போக்கு இஸ்லாமியரிடம் இருக்கிறது. முழுமையா குரான் படித்த முஸ்லிம்கள் இருப்பாங்க. அதனுடைய பொருள் உணர்ந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். பொருள் உணர்ந்து முஸ்லிம்களே முழுமையா படிச்சாங்கிறது கேள்விக்குறி போது மற்றவர்கள் அவங்க வேத புத்தகத்தில் இது இருக்கு போட்டிருக்கு, இந்த படத்தில் அது காட்டுது, கரெக்டா கமல் சொல்றார் திருக்குரான் காட்சிகளை நீக்குகிறேன் என்று. சந்தேகத்தை விதைக்காதீர்கள். நீங்க எங்க வேணாலும் குடியேறலாம். வெறுப்புக்கு மத்தியிலே வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் எங்கு போய் குடியேறுவார்கள்? அவர்களால் எங்கே
எங்கேயுமே போக முடியாது. இந்த பகுதியை விட்டுட்டு அவர் சொல்றார், எனக்கு சாப்பிட நிறைய வீடுகள் இருக்கிறது, ஆனால் போவதற்கு தான் இடம் வேணும், எங்கே குடியமர்த்துவது என்று கமல் ரசிகர்களுக்கு தெரியும் என்று சொல்கிறாரே. நீங்க செல்வாக்கு படைத்தவர், ஊடக வலிமை மிகுந்தவர், மக்களுடைய உள்ளங்களை வடிவமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். சாதாரண சராசரி ஏழை எளிய மக்கள், நீங்க வீடு கிடைக்காம அலைஞ்சிருக்கீங்களா? வேலை பார்க்குற இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு சமயம் எனக்கு நேரடி அனுபவம், நான் வீடு கேட்டு வரும்போது ஒரு சகோதரி, நான் மதுரையிலேருந்து பேசுறேன், உங்களுடைய ஐடி கார்டு அனுப்புங்க வீடு தரேன்னாங்க. பிறகு நான் ஐடி கார்டை அனுப்பி வைக்க மாட்டேன். ஏன் எனக்கு சொல்றீங்க, நீங்க கல்லூரி பேராசிரியராங்கிறதுக்கு ஐடி கார்டு கேட்குறீங்களேன்னு. சாரி சார், நான் வந்து லண்டன்லேருந்து பேசுறேன், லண்டன்ல இருக்கிறேன், சம்பவங்கள்லாம் கொஞ்சம் டெரரிசம் பயம் இருக்குது, நீங்க அதனால உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் கேட்டேன்னு சொன்னபோது, நான் இல்லைங்க, நான் உங்க வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இத்தகைய இது எனக்கு, அதாவது ஒரு கல்லூரி பேராசிரியரா இருக்கக்கூடிய நிலைமையிலே இது என்றால் இல்ல ஒரு சமூகத்தின் மீது விதைக்கப்படும் சந்தேகம் என்பது பல விளைவுகளை ஏற்படுத்தும். அதை நாங்கள் மென்மையாக எடுத்து சொன்னோம். இந்த அவர் வீட்டு வாசல்ல போய் கலாட்டா பண்றதோ அதுக்கு எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. முதலில் 18 தியேட்டர்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல அந்த தியேட்டர்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு கதையினுடைய களம் வந்து ஆப்கானிஸ்தானில் நடைபெறுகிறது. அங்க என்ன ராகவ ஐயங்காரும் வாசுதேவ முதலியாரும் இல்ல நாகராஜ செட்டியாரும் அங்க வந்து கேரக்டரா இருக்க முடியும்? அங்க இருப்பவர்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியும். முஸ்லீம்களுடைய உடல் டிரெஸ்னுடைய அமைப்பை தான் சொல்ல முடியும். அது இது மதத்திற்கு எதிராகவோ அல்லது அமைப்புக்கு எதிராகவோ சொல்றாங்க. ஆகவே பாஜகவுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் தாலிபானுடைய வெளியுறவு அமைச்சரோடு கைகோத்து வெளிவரும் காட்சி. ஆமா, அதனால பாஜக அமைச்சர் தான் தவறு. ஆப்கானிஸ்தானோட அமைச்சர் எதற்காக கைகோத்தார்கள் தெரியுமா? நாட்டினுடைய அமைச்சர் கைகோத்துவர் ஒரு நாட்டினுடைய வெளிப்பாடு. நான் பின்னணி சொல்றேன். அதாவது நீங்க இந்த புத்தகத்தை படிங்க. நீங்க என்ன சொல்ல வரனா, அவர்கள் வன்முறைக்கு எதிராக பயங்கரவாதிகள் கடத்தி சென்ற இந்திய பயணிகளை தாலிபான் அரசாங்கம் மீட்டுக் கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து பாஜக அரசு தான் தாலிபான் அரசாங்கம் இல்லை தாலிபான் அரசாங்கத்தை கண்மூடிக்கொண்டு ஆதரிப்போம். அதே நேரத்தில் ஜார்ஜ் புஷை விட கொடியவர்கள் அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய ஒரு சின்ன குழந்தை படிக்க சொல்லுக்கு மாணவர்கள் என்று தமிழ்நாட்டில் தாலிபானை ஆதரிப்பது பிரச்சனை. தமிழகத்தில் எதிராக முடமாக்கப்பட்டிருக்கிறது. மதம் அல்ல, மலாலாவை சினிமா காமிக்க கூடாதுன்னு சொல்லி கமலஹாசன் என்னை போல ஒரு வேற மாதிரி சொல்லியிருக்காரு. பல நடிகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தி, மலாலாவை சுட்டவர்கள் அந்த பெண்ணை சுடவில்லை, குறிப்பிட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். பாலிவுட்டை ஆட்டி படைப்பவர்கள் நிழல் தாதாக்கள் கோலிவுட்டை ஆட்டி படைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு புதிய உருவம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கருத்து சுதந்திரம் கிடையாதா? ஒரு சாதாரண கதைக்களம், ஒரு கலைஞன், ஒரு ஏராளமான கருத்து வேறுபாடு, ஆனாலும் கூட முழு கருத்து கதையே வரக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் ஒரு அரசாங்கம் தடை செய்யல. நீங்க சாதாரண கருத்து அமைப்புகளால் படம் தடை செய்யப்படவில்லை. எல்லா இடத்திலும் வன்முறை, நாங்கள் கோரிக்கை பயங்கரம், எல்லா இடத்திலும் மிரட்டல். அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் அரசு என்ன செய்யும்? அரசு உங்களுடைய ஓட்டுக்கு விலை போய்விட்டது. அரசு எடுக்க விட்டீர்களா? விலை போய்விட்டது. அரசியல் கட்சிகளுடைய கருத்து சுதந்திரம் குறித்த அரசியல் கட்சிகளுடைய இரட்டை நிலை என்ன அப்படிங்கறத நம்ம இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். புது புது அர்த்தங்கள் சரி, இடைவேளைக்கு பிறகு தொடரும். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. விஸ்வரூபம் படத்துக்கு தடை இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுபவர்கள் யார் யார், அவர்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதாக நினைக்கிறேன். இலக்கிய விழாவுக்கு சல்மான் ருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னது வரக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, அவருடைய டேப்டு வெர்ஷனை கூட அங்க போடக்கூடாது அப்படின்னு சொன்ன கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறாங்க. தஸ்லிமா நஸ்ரீனை மேற்கு வங்கத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்த அரசியல் கட்சிகள் எல்லாம் கமலஹாசனை நற்சான்றிதழ் கொடுத்து அவருடைய கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறாங்க. எம்எஃப் ஹுசேனை இந்தியாவை விட்டு விரட்டியவர்களும்
இதே கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இப்போ பேசுறாங்க. டாம் ட்ரிபிள் 9 தடை செய்ய வேண்டும் என்று கோரியவர்களும் அந்த கருத்தை வெளிப்படுத்துறாங்க. கருத்து சுதந்திரத்தை பத்தி இப்ப பேசுறாங்க. ராஜராஜ சோழன் சிலைக்கு கொடையை போட சொல்லி போடுற அரசு ராஜம்ங்கிற ஒரு பெண்மணி மலையில நனைஞ்சு குளிர்ல நடுங்கி செத்து போனதை கவிதையாக எழுதிய இன்குலாபுடைய கவிதையை பாடப்புத்தகத்தில் இருந்து நீக்குங்கள் என்ற கோரிக்கை வைத்தவர்கள் இன்றைக்கு கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. இந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கும்போது அதை பற்றி பேசுவதும், அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஆதாயம் இல்லாத நேரத்தில் வேறுவித நிலையை எடுப்பதும் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொன்ன சம்பவங்கள் எல்லாமே ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொருவராலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எல்லாத்தையும் மொத்தமான கருத்து சுதந்திரத்துக்கு கீழே கொண்டு வந்து அந்த கருத்து சுதந்திரத்தை எதிர்த்தவர்கள் எப்படி கமலஹாசனை ஆதரிக்கலாம் என்று சொல்லுவது என்பது இது ஒரு டிகோட்டமிக், ஒரு மனோதத்துவ ரீதியாக எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு ஆகவே உனக்கு இல்லை என்று சொல்லுவது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. நான் வரேன், முடிச்சிடுறேன். நீங்க அந்த கோரிக்கைகளை முன்வைக்கும் போது உங்களுடைய நேர்மை, அந்த கருத்து சுதந்திரம்ங்கிற கொள்கையில உங்களுடைய நேர்மை என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? கருத்து சுதந்திரம் என்ற கொள்கையில எங்களுடைய நேர்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், எம்.எஸ். ஹுசேனை பத்தி சொல்றீங்க. எம்.எஸ். ஹுசேன் இந்து மக்கள் வழிபடக்கூடிய சரஸ்வதியும் லட்சுமியும் இல்ல, நீங்க ஆடையில், நான் சொல்லுவது என்னவென்றால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க உள்ள காரணத்தை சொல்லிட்டு போனீங்க. அதுக்கு பேர் என்ன? உணர்வுகளை, மதத்தை, கடவுளை. அப்ப எனக்கு புகட்டப்பட்டது என்ன? என் தாய் எனக்கு புகட்டியது என்ன? என் மதத்தின் மீது ஒருவர் இதே மாதிரி அபாண்டமாக நான் வணங்குகின்ற தெய்வத்தின் மீது அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் வன்மத்தையும் சொல்லுகின்ற போது நான் பார்த்து கொண்டிருப்பதா? அதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கின்ற போது அதை எதிர்க்கின்ற உரிமை எனக்கு இல்லையா? ஆகவே கருத்து சுதந்திரத்தை வருகிறேன். கருத்து சுதந்திரத்தை பொறுத்த மட்டும் கமலஹாசன் விஸ்வரூபத்தை பொறுத்த மட்டும் ஒரு கதைக்களம். அந்த கதைக்களத்துக்கு அவர் சொல்லுகின்ற கருத்துக்கு எப்போதுமே அப்படி சொல்லுவாங்க. கமலஹாசனோ விஸ்வரூபமோ இதுல பிரச்சனையே கிடையாது. ஒரு படைப்பு எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அதனுடைய உள்ளடக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அது வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலை எடுத்து பேசுறவங்களை பத்தி நான் பேசவே இல்லை. ஆனா பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நிலை எடுக்கிறவா, பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நிலை எடுக்கிறவங்களை பத்தி தான் பேசுறோம். ஆஜாக நீங்க என்ன நான் சொல்வது ஐயா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்புறேன். ரெண்டு பேரும் ஒரே நிலையில தான் இருப்பீங்க. எம்.எஃப். ஹுசேன் விஷயத்துல அவர் மதிக்கக்கூடிய ஒரு கடவுள் சிலையை வணங்கக்கூடிய தவறாக கொச்சைப்படுத்தி வரைந்தது மிக கண்டிக்கத்தக்க வன்மையான செயல், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே நேரத்தில் ஒரு படைப்பு வெளிவந்த பிறகு இது என்னை பாதிக்கிறது, இது என்னை கடுமையாக பாதிக்கும், சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆகவே இந்த படைப்பை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்வதற்கும் ஒரு படைப்பே தயாராக கூடாது, நீ வரையவே கூடாது, நீ படமே எடுக்கக்கூடாது. கமலஹாசனோடு எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு 4 மாதம் ஆச்சு. நாங்கள் துப்பாக்கி படம் வெளிவந்த போதே கமலஹாசன் தரப்பில் சொன்னார்கள் ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்க படத்தை பார்க்கிற வரைக்கும் எந்த எதிர் விமர்சனமும் பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். அதன்படி நாங்கள் அமைதி காத்து இருந்தோம். அதுக்கு பிறகுதான் பேசணும். நீங்கள் வாட்டர் என்ற ஒரு படம் எடுப்பதற்காக படப்பிடிப்பு தளத்துக்கு தான் தீபா மேத்தா போயிருந்தாங்க. அந்த படப்பிடிப்பு தளத்தை அடித்து நொறுக்கியது உங்களுடைய சாதனை அல்லவா? படம் எடுத்து வெளிவந்து உங்கள் உணர்வுகளை தமிழ்நாட்டில் அது முழுமை நீங்கள் செய்தீர்கள். படம் எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கியது நீங்கள். எடுத்த படம் பிறரை வஞ்சிக்கக்கூடியதாக, வன்மத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. கமலஹாசன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னார். இதை முதலிலே சொல்லியிருந்தார். கமலஹாசன் பேச்சுவார்த்தைக்கு முதலிலே தயார், திருக்குரான் வசனங்களை நீக்குகிறேன் என்றெல்லாம் பேசுவதற்கு முன்பே இசைந்திருந்தார். இவர் அமெரிக்காவிலே ஒரு கதைக்களம் கருத்தை சொல்கிறது. அது கூடாது. இல்லை இல்லை, வேற என்ன நாம போட்டு வர முடியும்? தலிபான்ல இருக்க கூட நாம போட்டு வர முடியுமா? போட்டு வர முடியுமா? அங்க இருக்கக்கூடிய
காண்பிக்க முடியும்? அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு கலாச்சார தீவிரவாதம் என்ற வார்த்தை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துற அங்க கிளாஷஸ் பிட்வீன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற கருத்து வளர்ந்திருக்கிற ஒரு நாட்டில் அங்கே மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட மோதல் என்று செப்டம்பர் 11க்கு பிறகு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து இஸ்லாமோபோபியோ என்பதை அமெரிக்கா வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அதை வளர்க்கின்ற கலைப்படைப்புகள் முதலீடு செய்து கொண்டிருக்கிறது. இத்தனை சந்தேகங்களுக்கு மத்தியிலே பதற்றத்தோடு அமர்ந்திருக்கின்ற எங்கள் மத்தியிலே இவர் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு இது கலாச்சார தீவிரவாதம் என்று சொல்லியிருக்க கூடாது. என் முஸ்லிம் சகோதரோடு பேசினேன். ஒன்று சொல்லவா, 95களில் தமுமுகவுடைய மேடைகள் அதிகமாக போற்றப்பட்டவர் கமலஹாசன். அன்றைக்கு பிரதமரை எதிர்த்து கேள்வி கேட்டார் ஒரு கலைஞர். வேற என்ன பேர் இது? ஒரு கலைஞராக அன்றைக்கு பாபர் மசூதியை இடித்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவர் இடிக்கல, மன்னிப்பு கேட்க என்று சொன்ன கமலஹாசனை உன்னை போல் ஒருவன் என்ற படம் எடுத்து நாங்கள் கண்டித்தோம். கண்டிப்பாக கருத்து தான் பேசப்பட வேண்டுமே தவிர எதிர்க்கிறார்கள். அதான் உன்னை கலாச்சார தீவிரவாதம் என்று அவர் சொல்லியிருக்க கூடாது. நாங்கள் அதை கலை தீவிரவாதமா பார்ப்போம் இல்லையா? வாபஸ் வாங்கிட்டா அவர் இப்ப அதை வாபஸ் வாங்கிட்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? ஆமா, இப்ப வந்திருக்கிறார்ல, இப்ப வாபஸ் வாங்கினா இது ரிலீஸ் ஆயிருமா? அதாவதுங்க, படத்தை தடுப்பதற்கு கமலஹாசன் மீது உள்ள வெறுப்பு வேற ஏதோ வெறுப்பு காரணமாக அல்ல. பிரச்சனை என்னன்னா அது சமூக நிலை. எங்களோடு கமலஹாசனுக்கு உடன்பாடு இல்ல, உடன்பாடு இல்ல. எங்களோடு நாளைக்கு விஸ்வரூபம்னு 2வது படம் எடுத்து அது இந்துக்களுக்கு எதிராக அவர் பண்ணலாம். இல்லைங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனால் இந்த இஷ்யூல இந்த நிலைப்பாடுகள் இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு செல்கிறது. கருத்து சுதந்திரம் என்பது ஒரு நாட்டில் இணக்கத்தையும் சமூக பாசத்தையும் வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது இணைக்கக்கூடிய சரித்திரத்தை எப்படி சொல்லுவாங்க? அல் ஜஸீராவுடைய தொலைக்காட்சியில தலை வெட்டப்படுவதை காமிக்கிறான், அந்த சினிமால வேற கேமரா போட்டு காமிக்கிறான். விஷயங்களை தான் காண்பிக்கிறார்கள். நடந்த விஷயங்களை காட்டுவதற்கு நாங்கள் எதிர்ப்பே இல்லை. நடக்க போகிற விஷயங்கள் விரும்பத்தகாதாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். எந்த உள்ளடக்கத்தை கொண்ட படைப்பாக இருந்தாலும் சரி, அதற்கு தடை விதிக்க மாட்டோம்னு ஆட்சிக்கு பக்கத்துல அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லக்கூடிய நாள் வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு சொல் இருக்கு, செலக்டிவ் அம்னீசியான்னு இரு சொற்கள் இருக்கு. அதன்படி தான் எல்லாரும் நடக்கிறாங்க. சில விஷயங்களை மறந்துட்டு சில விஷயங்களுக்கு மட்டும் குரல் கொடுக்குறாங்கிற முடிவுக்கு தான் வர முடியுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.